சிவில் சூட்ஸில் ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட சூட்ஸில் ரொம்ப முக்கியமான இன்னொரு வகை, அதாவது இன்ஜங்ஷன் சூட்ஸ், பார் இன்ஜங்ஷன் சூட்ஸ். அதை பற்றி நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். பார் இன்ஜங்ஷன்னா என்ன, அந்த மாதிரி கேசஸ் என்ன அப்படின்னு. இன்ஜங்ஷன்னா தடை உத்தரவு. இந்த தடை உத்தரவு என்ன மாதிரி கேசஸில் வாங்க முடியும், எப்படி அதை பற்றி ஒரு சில விஷயங்கள், முக்கியமான விஷயங்களை இன்றைக்கி நம்ம வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இன்ஜங்ஷன்னா தடை உத்தரவு. சரி, சாதாரணமாக ஒரு காரியத்தை செய்யக்கோரியும் இன்ஜங்ஷனில் ரெண்டு வகை இருக்குது. தடை உத்தரவுன்றது தமிழ் டிரான்ஸ்லேஷனாக இருந்தாலும் ரெண்டு வகையான இன்ஜங்ஷன் இருக்குது. ஒன்று மேண்டேட்டரி இன்ஜெக்ஷன், இன்னொன்று ப்ரொஹிபிட்டரி இன்ஜெக்ஷன். அதாவது ப்ரொஹிபிட்டரி இன்ஜெக்ஷன்னா இதை செய்யக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு கோர்ட்லேருந்து கிடைக்கிறது. மேண்டேட்டரி இன்ஜெக்ஷன்னா இது செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு கோர்ட்லேருந்து கிடைக்கிறது. சரி, ப்ரொஹிபிட்டரி இன்ஜெக்ஷன்னா என்ன? எங்கள் வீட்டுக்கு தொந்தரவு பண்ணுறாங்க, அந்த வேற ஒரு பார்ட்டி எங்கள் வீட்டுக்கு தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரொஹிபிட்டரி இன்ஜெக்ஷன், வீட்டுக்குள்ளே நுழையக்கூடாது அப்படின்னு. இல்லை அத்துமீறி எங்கள் சொத்தில் ஆக்கிரமிப்பு பண்ணி கட்டணம் கட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அது ப்ரொஹிபிட்டரி இன்ஜெக்ஷன் கேட்க முடியும். இந்த மாதிரி விஷயத்தில் ப்ரொஹிபிட்டரி இன்ஜெக்ஷன் கேட்க முடியும். இல்லை ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மேலே ஒரு ப்ரொஹிபிட்டரி இன்ஜெக்ஷன் கேட்க முடியும், அது வேறு எதுனா கிரவுண்ட்ஸில். அதே மாதிரி நிறைய விஷயங்களில் ப்ரொஹிபிட்டரி இன்ஜெக்ஷன்றது கேட்கப்படும். மேண்டேட்டரி இன்ஜெக்ஷன்றது ஒரு காரியத்தை செய்ய சொல்லி கேட்டு ஃபைல் பண்ணுற ஒரு இன்ஜெக்ஷன் பெட்டிஷன். இந்த உத்தரவு தடை உத்தரவு தான், ஆனால் அவங்களோட உரிமைகளில் குறுக்கிடுறதுக்கான தடை. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், எங்கள் வீட்டிலேருந்து போகிற பாதையில் குறுக்க ஒரு பர்டிகுலர் இது இருக்குது, குறுக்க ஒரு பர்டிகுலர் தடை இருக்குது, தடங்களை அவங்க எழுப்பியிருக்காங்க. இல்லைனா பில்டிங்கோ இல்லை காம்பவுண்ட் வால் உள்ளே வந்திருக்காங்கன்னா அதை ரிமூவ் பண்ண சொல்லி, அது அவங்களோட உரிமைகளில் தலையிடுறதுன்றதுனால அதை ரிமூவ் பண்ண சொல்லி, அதை எடுக்க சொல்லி தகர்க்க கோரி கேட்குற தடை உத்தரவு மேண்டேட்டரி இன்ஜெக்ஷன். அதே இதை செய்யணும்னு சொல்லி கோர்ட்லேருந்து கேட்குற ஆர்டருக்கு பேர் மேண்டேட்டரி இன்ஜெக்ஷன். இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம். தென்னைமரம் இருக்குது, இது சிட்டியில் நடக்கிற காமனான ப்ராப்ளம். தென்னைமரம் இருக்குது, இல்லை மரம் இருக்குது, அது பக்கத்து வீட்டில் அந்த இலைகள் சருகுகள்லாம் விழுறது, இல்லை தேங்காய் விழுறது, அது மேலே அந்த தென்னை மரத்தை எடுக்க சொல்லி இல்லை மரத்தை ரிமூவ் பண்ண சொல்லி கேட்கலாம், ஒரு இன்ஜெக்ஷன் கேட்குறது. இந்த மாதிரி கேசஸ்க்கு பேர் மேண்டேட்டரி இன்ஜெக்ஷன் அப்படின்றது பேர். ஸோ இந்த ரெண்டு வகையான இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, மேண்டேட்டரி இன்ஜெக்ஷன், ப்ரொஹிபிட்டரி இன்ஜெக்ஷன்றது. இது தெரிஞ்சிக்க வேண்டியது. இன்னும் ரெண்டு வகை இருக்குது. ஒன்று பர்பச்சுவல் பர்மனண்ட் இன்ஜெக்ஷன், இன்னொன்று டெம்பரரி இன்ஜெக்ஷன். டெம்பரரி இன்ஜெக்ஷன்னா இடைக்கால தடை. அதாவது இந்த கேஸை முடிகிற வரைக்கும், கேஸ் ஒரு முடிவுக்கு வர வரைக்கும் இந்த தடை உத்தரவு நிலுவையில் இருக்கும். பர்மனண்ட் இன்ஜெக்ஷன்னா கடைசி வரைக்கும் இது இந்த தடை உத்தரவு ஃபைனலாக நிலுவையில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய வகைகள் பிரித்து சொல்ல முடியும். ஸோ இந்த மேண்டேட்டரி இன்ஜெக்ஷன், ப்ரொஹிபிட்டரி இன்ஜெக்ஷன்றது மெயினான ஒரு கிளாஸிஃபிகேஷன் இதில் பார்க்குறதுக்கு. ப்ராப்பர்ட்டி கேசஸில் முக்கியமாக இன்ஜெக்ஷன்ஸுன்றது ஃபைல் பண்ணுறது பார் இன்ஜெக்ஷன் சூட்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபைல் பண்ணுறது உண்டு. என்னென்னா, உத்தரவு இல்லாமல் உள்ள நுழையிறதுக்கு, அத்துமீறி உள்ள நுழைய தடை கேட்டு கேஸ் ஃபைல் பண்ணுறது, அத்துமீறி ஆக்கிரமிப்பு பண்ணுறதுக்கோ இல்லை உள்ள வரத்துக்கோ தடை கேட்டு கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு பேர் பார் இன்ஜெக்ஷன் சூட்ஸ் அப்படின்றது பேர். இந்த பார் இன்ஜெக்ஷன் சூட்ஸ் மட்டுமே ஃபைல் பண்ணுறாங்கன்னா, ஒரு பார் இன்ஜெக்ஷன் மட்டுமே ரிலீஃபாக கேட்டு ஃபைல் பண்ணுறாங்கன்னா, ரெண்டு பேருக்கும் யார் அந்த ப்ராப்பர்ட்டியோட சொந்தக்காரங்கன்ற டிஸ்பியூட்டே இல்லை. நான் கேட்குறது இந்த உள்ள வரத்துக்கான தடை தான் கேட்குறேன், நான் தான் இந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர்ல தான் எந்த விதமான டிஸ்பியூட்டும் இல்லைன்னா தான் பார் இன்ஜெக்ஷன் சூட் ஃபைல் பண்ணுவாங்க. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டியை சேர்ந்து 3 உரிமைகள் இருக்குது. ஓனர்ஷிப், பொசஷன், என்ஜாய்மெண்ட். அதாவது உரிமை, உடைமை, அதுக்கப்புறம் அனுபவம். இது 3 இருக்குது. இது 2ஆவதுக்கும் 3ஆவதுக்கும் அவங்க ஓனர்ஷிப்புக்கு டைட்டில் கேட்டு டிக்ளரேஷன் சூட் ஃபைல் பண்ணணும். டிக்ளரேஷன் சூட்டை பற்றி நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். இப்போ பொசஷன், என்ஜாய்மெண்ட் அதை பற்றி நம்ம கேட்குறோம்னா அது தனிப்பட்ட ஒரு உரிமைகள். ஓனர்ஷிப் டிஸ்பியூட் ஆகலை, பொசஷன், என்ஜாய்மெண்ட் மட்டும் டிஸ்பியூட்டில் இருக்குன்னா அது தனிப்பட்ட உரிமைகள் சம்மந்தப்பட்ட விஷயன்றதுனால இதுக்கு பார் இன்ஜெக்ஷன் சூட்டுன்னு சொல்லி ஒன்று ஃபைல் பண்ணுறதுன்றது உண்டு. ஒரு சில பேர் என்ஜாய்மெண்ட்டுக்கு மட்டும், அதாவது அனுபவத்துக்கும் உடைமைக்கும் என்ன வித்தியாசம்னா, நான் வேற யாருன்னா ஒரு வாடகைக்கு விட்டுட்டு நான் இருக்கலாம். நான் ஒருத்தர் வாடகைக்கு விட்டுருக்கேன்னா அந்த வாடகைதாரர் அந்த வீட்டில் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் நான் மாதம் மாதம் வாடகை கிடைக்கிறதுன்றதுனால அந்த ப்ராப்பர்ட்டியோட உடைமையில் இருக்கு. ஸோ பொசிஷன் அண்ட் என்ஜாய்மெண்ட் வேறு வேறு ஆள்கிட்ட இருக்கலாம், அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி,
இப்போ இந்த பொசஷன் என்ஜாய்மெண்ட்னு இருக்குச்சு, என்ஜாய்மெண்ட்டை மட்டுமே அடிப்படையாக வச்சு பார் இன்ஜெக்ஷன் சூட் ஃபைல் பண்ணுறது உண்டு. அதாவது வாடகைதாரர்கள் டெனன்ஸ் வந்து இவங்க மேலே ஃபைல் பண்ணுறது உண்டு, அந்த ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸ் மேலே ஃபைல் பண்ணுறதுன்றது உண்டு. ரெண்டாவது ஒரு கேட்டகரி பார்த்தோம்னா பொசஷனில் இருக்கிறவங்க மட்டுமே ஃபைல் பண்ணுறதுன்றது உண்டு. ஸோ இந்த பார் இன்ஜெக்ஷன் சூட்ஸை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் அடுத்ததில் பார்ப்போம். என்கே செட்டி வர்சஸ் எம்பிஎல் ராவ் 1972 சுப்ரீம் கோர்ட் கேசஸில், இதுக்கு முன்னாடியும் நிறைய கேசஸில் சொல்லியிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஃபல்க்ரமான கேஸு. ஒரு இன்ஜெக்ஷன் சூட்டை டிசைட் பண்ணுறதுக்கு, ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட ஒரு இன்ஜெக்ஷன் சூட்டை டிசைட் பண்ணுறதுக்கு மெயினான மெட்டீரியலான ஆஸ்பெக்ட் பொசஷன் தான். யாருக்கிட்ட பொசஷன் இருக்குன்றதை ப்ரூவ் பண்ண முடிஞ்சதுன்னா அவங்க வந்து ஒரு தடை உத்தரவு கேட்கலாம். எதிராளி வந்து அந்த டிஸ்பிளேஸ் பர்சன் வந்து அவருக்கு கொஞ்சம் உரிமை இருக்கலாம், ஆனால் பொசிஷனை மட்டுமே பேஸ் பண்ணி ஒரு தடை உத்தரவு கேட்க முடியும். அது வந்து இந்த 1972 சுப்ரீம் கோர்ட் கேஸில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பர்டிகுலர் கேஸ்லேருந்து நிறைய ஜூரிஸ்ப்ருடன்ஸ் வந்தது. பார் இன்ஜெக்ஷன் சூட்டை வந்து நம்ம ஃபைல் பண்ணி கண்டெஸ்ட் பண்ணும்போதே பொசஷன் இல்லைன்ற மாதிரி பிளைண்ட்டில் தெரிஞ்சதுன்னா அந்த கேஸே க்ளோஸ் பண்ண முடியுன்ற மாதிரி வந்திருக்கு. ஸோ பொசஷன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பொசஷன் ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. டேக்ஸ் ரெசிப்ட்ஸு, இபி ரெசிப்ட்ஸு, அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃப்ஸு, இல்லை விட்னஸஸ், அவங்களாம் வச்சு அந்த பொசிஷனை ப்ரூவ் பண்ண முடியும். ஆனால் யார் பொசிஷனில் இருக்காங்களோ அவங்க தான் பார் இன்ஜெக்ஷன் சூட் ஃபைல் பண்ண முடியுன்றது இருக்குது. ஒருத்தர் வந்து கம்ப்ளீட்டாக பொசிஷனில் இருந்தாலும் கூட அந்த பொசிஷனை தவறான முறையில் அவர் கிடச்சிருந்ததுனாக்க, அந்த உடைமையை வந்து தவறான முறையிலேயோ அவருக்கு கிடச்சிருந்ததுனாக்க, இல்லீகலாக கிடச்சிருந்ததுனாக்க, அவர் ஒரு ட்ரெஸ்பாசராக இருந்தார் அப்படின்னா, ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காரு, இல்லை வீட்டுக்குள்ளே அத்துமீறி இருக்காரு அப்படின்னா அவர் ஒரு பார் இன்ஜெக்ஷன் சூட் ஃபைல் பண்ணால் அந்த சூட் நிற்காது. பொசஷன் இன்ஜெக்ஷன் ரிலீஃப் cannot be granted against the true owner. உண்மையான ப்ராப்பர்ட்டி ஓனருக்கு எதிராக ஒரு இன்ஜெக்டிவ் ரிலீஃபை கொடுக்க முடியாது கோர்ட்டால். ஏன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை இன்னொருத்தருக்கு தான் சொந்தம். தவறான முறையில் அணுகுமுறையில் அவர் வந்து பொசிஷன் எடுத்திருக்காரு, அந்த பொசிஷனை அபகரிச்சிருக்காரு. அதனால அவருக்கு சாதகமாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறது நியாயம் கிடையாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஒரு கேஸில் சொல்லியிருக்காங்க. பொசிஷன் இருந்தால் தான் கேஸ் ஃபைல் பண்ண முடியும்னு சொல்லியாச்சு. கேஸ் ஃபைல் பண்ணிட்டாரு. கேஸ் ஃபைல் பண்ணும்போது அவர்கிட்ட தான் பொசிஷன் இருக்குது. ஆனால் கேஸ் ஆரம்பித்து ஒரு ஸ்டேஜ் போகும்போது, கேஸ் நிலுவையில் இருக்கும்போது அவர் வந்து பொசிஷன் அவர் கைவிட்டு போய்டுறது, அந்த ப்ராப்பர்ட்டியோட உடைமை வந்து அவர் கைவிட்டு போய்டுறது. அப்படி இருக்கச்சே அவரோட என்ன பண்ணணும், அவருக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, பிளைண்ட்டை அமெண்ட் பண்ணணும். அதாவது அந்த ஒரிஜினல் இருக்கிற பிளைண்ட் டாக்குமெண்ட்டை வந்து ரிகவரி ஆஃப் பொசிஷன் சூட்டாக கன்வெர்ட் பண்ணி அந்த கேஸை நடத்தலாமே தவிர்த்து அதே இன்ஜெக்ஷன் சூட்டை நடத்த முடியாது. ஏன்னா இன்ஜெக்ஷன் ரிலீஃப் வந்து அன்ஃப்ரக்ஷுவஸ் ஆகிடும். ஸோ ரிகவரி ஆஃப் பொசிஷன் சூட்டாக கன்வெர்ட் பண்ணி அந்த கேஸை நடத்தணும். தமிழ்நாடு ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் லேண்ட்லார்ட்ஸ் அண்ட் டெனன்ட்ஸ் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் வந்து 2017 வந்தது, 2019 வந்து அமலுக்கு வந்தது. இந்த ஆக்ட் கீழே ரெஜிஸ்டர் ஆகப்பட்ட டெனன்சி அக்ரிமெண்ட்ஸ், எல்லா டெனன்சி அக்ரிமெண்ட்டும் ரெஜிஸ்டர் பண்ணணுன்றது வந்து இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் டைம் ஃப்ரேம். ஒரு சில சமயம் நம்ம லோக்கலாக போடுறத 11 months டெனன்சி அக்ரிமெண்ட் தான் போடுறோம். ஆனால் அதுவும் ஆன்லைனில் அந்த போர்ட்டலில் ரெஜிஸ்டர் பண்ணணுன்றது கம்பல்சரின்னு சொல்லி இந்த சட்டத்துக்கு கீழே வந்திருக்கு. சரி, இந்த ரெஜிஸ்டர் பண்ணப்படுற இந்த டெனன்சி அக்ரிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு சில சலுகைகள் இருக்குது. அதாவது சாதா சிவில் கோர்ட்டை அப்ரோச் பண்ணி எந்த ரெமடியும் எடுக்க முடியாது. லேண்ட்லார்டாக இருக்கட்டும், டெனண்ட்டாக இருக்கட்டும், அவங்க அந்த ரெண்ட் கோர்ட் மூலமாகவும் ரெண்ட் அத்தாரிட்டி மூலமாகவும் தான் அவங்களோட கேஸை முன்வைக்க முடியும் அப்படின்றது இருக்குது. லேண்ட்லார்ட் டெனண்ட் மேலே ஃபைல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, டெனண்ட் வந்து லேண்ட்லார்ட் மேலே ஃபைல் பண்ணுறதா இருந்தாலும் சரி. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து நிறைய பேர் சாதாரணமாக லோ வேல்யூ டெனன்சி அக்ரிமெண்ட்ஸு, அதுவும் இல்லாமல் குறுகிய கால அவகாசத்துக்கு 11 monthsக்குள்ளே இருக்கிற டெனன்சி அக்ரிமெண்ட்ஸ் யாரும் பெரும்பாலும் ரெஜிஸ்டர் பண்ணுறது இல்லை. இது வந்து ஒரு அவேர்னஸ் இல்லாத காரணத்தினால நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணுறது இல்லைன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணப்படாத டெனன்சி அக்ரிமெண்ட்ஸில் என்ன ஆகிடுறதுன்னா, ஒரு சில சமயம் லேண்ட்லார்ட்ஸ் வந்து அந்த டெனண்ட்டை வெக்கேட் பண்ண சொல்கிறாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக கோர்ட்டுக்கு போய் ஒரு இன்ஜெக்ஷன் சூட்டை டெனண்ட் வந்து ஃபைல் பண்ணிடுறாரு. சரி, எதுவாக இருந்தாலும் நீங்கள் கோர்ட் மூலமாக பார்த்துக்குங்க அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா, இன்ஜெக்ஷன் சூட்ஸில் நிறைய பேர் சொல்கிறாங்க லேண்ட்லார்ட் வந்து என்னை வந்து மிரட்டி என்னை காலி பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார் இன்ஜெக்ஷன் சூட்ஸ் ஃபைல் பண்ணுறதை நான் நிறைய பார்க்குறோம். ஸோ அவரோட பொசிஷனில் வந்து என்னோட பொசிஷனில் வந்து லேண்ட்லார்ட்ஸ் இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. இப்போது நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம், ஒரு லேண்ட் ஓனர் மேலே ஒரு இன்ஜெக்ஷன் சூட்டை வந்து கிராண்ட் பண்ண முடியாது அப்படின்றத பார்த்தோம். பட் இந்த பர்டிகுலர் கேஸில் கிராண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா, டெனண்ட்டு ஒரு லாஃபுல் பொசிஷனில் இருந்தாரே ஆனால் லேண்ட்லார்ட் மேலேயும் கேஸ் ஃபைல் பண்ண முடியும். அந்த பொசிஷன் லீகலாக இருக்கணும், ட்ரெஸ்பாசராக இல்லாமல், என்க்ரோச்சராக இல்லாமல்,
லீகலாக ஒருத்தர் வந்து பொசிஷன் ஒரு ப்ராப்பர்ட்டியோட பொசிஷன் இருந்தார்னா அவர் வந்து அந்த ப்ராப்பர்ட்டி ஓனர் மேலே கூட ஃபைல் பண்ண முடியும். அவர் அனுமதித்து அவரோட பிளெஸிங்ஸோட ஒரு ப்ராப்பர்ட்டியோட பொசிஷனில் இருக்காருன்னா. இந்த டெனன்சி ஆக்டுக்கு கிடைக்கிற பெனிஃபிட்டும் கிடையாது, இந்த ட்ரூ ஓனருக்கு கிடைக்கிற ஒரு ப்ரிவிலேஜும் கிடையாது. அந்த லேண்ட்லார்ட்ஸ் வந்து இந்த மாதிரி கேசஸில் மாட்டிக்கிறாங்க. இதனால் ஒரு டெனன்சின்னு ஒன்று கான்ட்ராக்ட்னு என்டர் பண்ணால் அந்த ரெண்ட் அக்ரிமெண்ட்டை கம்பல்சரியாக ரெஜிஸ்டர் பண்ணுன்றதை தெரிஞ்சிக்க வேண்டியதை பதிவு பண்ணிக்கிறேன். எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். சரி, இந்த மாதிரி டெனன்சி அக்ரிமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணாதப்போ டெனன்ஸ் இன் சஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய டெனன்ஸ் வந்து லேண்ட்லார்ட்ஸ் மேலே பார் இன்ஜெக்ஷன் சூட் தொடர்றதை வந்து நான் நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். இது வந்து என்ன, அந்த டெனன்ஸ் வந்து லேண்ட்லார்டோட ஆக்டிவிட்டீஸ்னால சஃபர் பண்ணுறாங்கன்றதுனால ஒரு லேண்ட்லார்ட் மேலே ஒரு இன்ஜெக்ஷன் கேட்குற ஒரு சூழ்நிலை நிறைய இடத்துல இருக்குது. எல்லா கேஸும் தப்பான கேஸுன்னு நான் சொல்ல வரல, பட் நிறைய தவறுதானான கேஸ் வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ டெனன்ஸ் இன் சஃபரன்ஸாகவும் ஒரு லேண்ட்லார்ட் மேலே பார் இன்ஜெக்ஷன் சூட் ஃபைல் பண்ணலாம். அது வந்து மெயின்டைனபிள். நாட் ஜஸ்ட் பிகாஸ் லேண்ட்லார்ட் வந்து அந்த இடத்தோட ஓனர்ன்றதுனால அந்த டெனண்ட்டுக்கு வந்து அந்த கேஸ் ஃபைல் பண்ண முடியாதுன்றது கிடையாதுன்றதை புரிஞ்சிக்க வேண்டியது. இந்த இன்ஜெக்ஷன் சூட் ஃபைல் பண்ணுறதுக்கான லிமிடேஷன் பீரியட் வந்து 3 வருஷம். எண்ணிலேருந்து அந்த டிஸ்டர்பன்ஸ், அந்த ரைட் உரிமை மீறுதல் எண்ணிலேருந்து நடக்கிறதோ அன்னிலேருந்து 3 வருஷத்துக்குள்ளே ஃபைல் பண்ணணும் கால வரைமுறை. அதே மாதிரி இதுக்கான கோர்ட் ஃபீன்னு பார்த்தோன்னா நோஷனல் வேல்யூ தான். நேற்றுக்கே நம்ம பார்த்தோம், செக்ஷன் 27C தமிழ்நாடு கோர்ட் ஃபீஸ் அண்ட் சூட் வேல்யூவேஷன் ஆக்டை பற்றி நேற்றுக்கே நம்ம பார்த்தோம். கோர்ட் ஃபீஸ் வந்து நோஷனல் வேல்யூ தான். பார் இன்ஜெக்ஷனை மட்டுமே ஒரு ரிலீஃபாக கிளைம் பண்ணுறாங்கன்னா கீழ்கோர்ட்டுக்கு தான் இருக்கிறதுலே, ட்ரையல் கோர்ட்டுக்கு தான் போகும், டிஸ்ட்ரிக்ட் முன்சிஃபுக்கு தான் போகும் யூஸ்வலாக. அவங்க கோர்ட் ஃபீஸ் வந்து 1000 rupees ஓட வேல்யூ காமிச்சு 30 rupees தான் கோர்ட் ஃபீ வந்து அவங்க ஜென்ரலாக பே பண்ணுறதுன்றது உண்டு. ஸோ இதுதான் வந்து இந்த இன்ஜெக்ஷன் சூட்டை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள்.